மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, சம்பா ரவை கோதுமை ரவையில் நம்ம எப்படி உப்புமா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தேவையான உப்புமா செய்ய போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போ அடுத்தது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ 1 வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு நம்ம 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கலாம். இப்போது சிறிதளவு கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 1 டம்ளர் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்துருக்கோம். இது ஒரு ஆளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து அளந்து வச்சுருக்கோம். இப்போது இந்த உப்புமாவுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். அது இந்த உப்புமா எடுத்த ரவா இருக்குல்ல, இதுக்கு ஏற்ற அளவு 2 டம்ளர் தண்ணி நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க இதை எப்படி எடுத்து பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடையை வச்சாச்சு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா கொதிச்சோன்னே இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம உளுத்த பருப்பு போட போகிறோம். உளுத்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலை பருப்பையும் இப்போ சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கீரி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினாக்கி நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். அது வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் சால்ட்டு இல்லை கல் உப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கி கலரி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சம்பா ரவை எடுத்த 1 டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் போல் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சம்பா ரவையை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நுர வந்தோடனே நம்மளுக்கு நல்லா கொதி வந்துடும். பார்த்தாலே தெரியும் தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரவா சேர்க்க போகிறோம். சம்பா ரவையை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். தண்ணி சுண்டி உப்புமாவில் தண்ணி ஊறுற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்ம சம்பா ரவை தண்ணிலாம் எப்படி கொஞ்சம் சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ சம்பா ரவை ஒரு வாட்டி நம்ம கலரி விட்டுட்டு திருப்பியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ திருப்பி மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்பா ரவை கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுலுக்கு எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சம்பா ரவை கோதுமை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க நாக்கு ஊறுது, சாப்பிடணும் போலே இருக்குது. இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்பா ரவை கோதுமை ரவா உப்புமா வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கும் போது கொஞ்சம் இலகின தன்மை இறக்கிட்டோம். நம்ம பவுலில் மாற்றினோன்னே இது வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால தான் நம்ம இலகின பழத்துலேயே இறக்கிட்டோம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா உடலுக்கு நல்லாயிருக்கும். இது நிறைய சத்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா தமிழக சமையல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல்ன்றது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.